ஒரு சின்ன ஹோம் மேக்கிங்ல ஸ்டார்ட் பண்ணது இன்னைக்கு 2 ஷாப் ஓபன் பண்ணிருக்கோம். ஹாய், திஸ் இஸ் யோகா, ஃபவுண்டர் ஆஃப் சிஸ்டர்ஸ் பேக்கோலேண்ட். 2 இயர்ஸா ஹோம் மேக்கிங் பண்ணிட்டு இருந்தோம். நான் என்னோட கோ சிஸ்டரோட சேர்ந்து அந்த பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருந்தோம். ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ்க்கு வந்து பல்க் ஆர்டர்ஸா பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இதை நம்ம ஒரு ஷாப்பா ரன் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு தாட்ல தான் நாங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்பா எங்களோட ஃபர்ஸ்ட் பிரான்ச்சை மதுரை தெப்பக்குளத்துல நாங்க புஷ்காட்டா போட்டோம். ஸ்டார்டிங்ல தெப்பக்குளத்துல ஷாப் போடும்போது நிறைய பேர் ரோட்லயா ஷாப் போட போற அப்படின்னு நிறைய கொஸ்டின் பண்ணாங்க. ரோட்ல நிக்க போறியான்னு கேட்டாங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பிரான்ச்ல 500+ கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க டெய்லி வருவாங்க போவாங்க. நின்றுக்கிட்டே சாப்பிடும்போது கொஞ்சம் எனக்கு கஷ்டமாவே இருக்கும். எல்லாரையும் தாண்டி அங்க நின்று ஸோ அண்ணா நகர்ல டைனிங்கோட நம்மளோட செகண்ட் பிரான்ச் லாஸ்ட் வீக் தான் ஸ்டார்ட் பண்ணோம். கண்டிப்பா எல்லாரும் விசிட் பண்ணுங்க. என்னோட ஜேர்னில எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்தது என்னோட ஹஸ்பண்டும் என்னோட ஃபேமிலியும் மட்டும்தான். எல்லாருக்கும் இந்த மாதிரி கிடைக்குமான்னு தெரியல. ஸோ உங்க வீட்லயும் இந்த மாதிரி டேலண்டா யாரும் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நம்மளோட செகண்ட் பிரான்ச் அண்ணா நகர்ல பப்பீஸ் பேக்கரிக்கு ஆப்போசிட்ல இருக்கு. நீங்க தெப்பக்குளத்துல எவ்வளவு சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதையும் அண்ணா நகர் பிரான்ச்சுக்கும் கொடுப்பீங்கன்னு நான் நம்புறேன். தேங்க்யூ.